கிங்டம் ஆஃப் காட் படிக்கிறோம். கிங்டம் ஆஃப் காடுன்றது ரிலேஷன்ஷிப். கர்த்தரோடு உள்ள உறவும் மனிதர்களோடு உள்ள உறவும் தான் தேவனுடைய ராஜ்யம்ன்றது. ஏன்னா அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கிறார். அதை அறிந்து கொள்ளுன்னு தான் சொல்றார். யூ நோ அபவுட் மை கிங்டம் அண்ட் மை ரைச்சியஸ்னஸ்ன்றார். தேவனுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுன்றாரு. அவருடைய ராஜ்யம்ன்றது நம்ம பார்க்குற இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கிடையாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பணம் இருந்தால் தான் வாழ முடியும். அப்போ நம்ம வேலை பார்க்கணும். நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும். நம்ம பணம் இருந்தால் தான் வாழ முடியும்னு. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் நம்மளை உருவாக்குனது எதுக்காக? அவரோடு உள்ள உறவுக்காக. நம்மோடு கூட உறவாடுவதற்காகத்தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவரோடு உள்ள ஒரு உறவு வேணும் நமக்கு முதலாவது. அடுத்தது மற்ற மனுஷர்கள், அவர் படைத்த நம்மளைப் போல படைத்த மற்ற மனுஷர்களோடு கூட நம்ம உறவுல இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் ரிலேஷன்ஷிப் கிங்டம் ஆஃப் காட்னு. முதலாவது என்னிடத்தில் அன்பு கூறு, முழுமையாக என்னிடத்தில் அன்பு கூறு, என்னிடத்தில் அன்பு கூறு போல உன்னிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறு போல மற்றவனிடத்தில் அன்பு கூறுன்னாரு. 3 விஷயம் இருக்கு இதுல. நிறைய பேர் ஆண்டவரை முழுமையாக நேசிக்கிறது கிடையாது. நான் வேலை பார்த்தா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. நான் வேலை பார்த்தா சம்பாதிக்கலாம், பணம் இருந்தா வாழலாம்னு. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்க. அந்த கோடீஸ்வரனுங்க அவங்கள்ட்ட சில காரியங்கள் பணத்தினால முடியாத காரியங்கள் இருக்குது. அவங்களோட சுகவீனமா இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் உள்ள சில பேர் சுகவீனமா இருக்காங்க. அந்த சுகவீனத்தை எடுத்து போடும்படியான மருத்துவர்களோ மருந்தோ கிடையாது. கர்த்தரே அற்புதம் செய்தாதான் அவங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கும். அதுவும் அற்புதம் செய்யணும். மனித அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்குது. அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என்னை தேடுன்றார். என்னை தேடு, தேடுங்கள் கண்டடைவர்கள்ன்றது அவரைத்தான் சொன்னார். கேளுங்கள் கொடுக்கப்படும் அவரைத்தான் சொன்னார். என்னை கேட்டு பெற்றுக்கொள்ளினார். அவர் நமக்குள்ள வாழ வாஞ்சிக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார், நமக்குள்ள வாழ வாஞ்சிக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளல. எனக்கு வேலை இருந்தா போதும், நான் வாழ்ந்துருவேன். பணம் இருந்தா போதும், பதவி இருந்தா போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தா போதும், நான் வாழ்ந்துருவேன் நினைக்கிறோம். கிடையாது. இதையெல்லாம் வாய்க்கை செய்யறது கர்த்தர் தான். அதனால பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்ததோடைய கண்டினியூஷன் தான். நிறைய காரியங்கள், அதில் முக்கியமான காரியங்கள்லாம் நான் சொன்னேன். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அது யூடியூப்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப அதுக்குள்ள போனேன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா டைம் போயிடும். ஒரு கிறிஸ்டியன் பாலிடிக்ஸ்ல போகலாமா கூடாதா அப்படின்றதெல்லாம் முக்கியமான, நம்மளா ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அது பைபிள்ல என்ன சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளணும். நான் அதை பற்றி நிறைய அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பேசியிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு கிறிஸ்டியன் அரசாங்கத்தில் இருக்கலாமா, ஒரு சர்ச்சுடைய பார்ட் என்ன, ஒரு சொசைட்டியில், ஒரு கவர்மெண்ட்டில் சர்ச்சுடைய பார்ட் என்ன, அதெல்லாம் நான் அதில் பேசியிருக்கிறேன். அதோட கண்டினியூஷன் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதாவது பிலாத்து கேட்கிறான். அதற்கு இயேசு மாறுத்திரம் ஒன்று சொல்லவில்லை, பதில் சொல்லலை. ஜீசஸ் பதில் சொல்லலை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். ஐ ஹாவ் எவ்ரி ரைட், எவ்ரி பவர். ஐ கேன் ரிலீஸ் யூ, ஐ கேன் ஹேங் யூ ஆன் கிராஸ் என்றார். என்ற அவ்வளவு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்றார். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், அதாவது பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரம் இராது என்றார். அப்போ பவர் எங்க இருக்குதுன்னா பரலோகத்தில் இருக்குன்றார், உன் கையில கிடையாதுன்றார். ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். யூதாஸ் காரியத்தை சொல்றார். அப்ப இங்கதான் சொல்றார், கிங்டம் ஆஃப் காட்ன்றத
இங்கே தான் ரிவீல் பண்ணுறாரு. எனக்கு அதிகாரம் இருக்கின்றான் அவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, உன்கிட்ட அதிகாரம் கிடையாது, அது பரலோகத்தில் இருக்குது, பரலோகத்திலிருந்து உன்னை நியமிச்சிருக்குதுன்ட்டு. அப்போ இதுதான் நம்ம தெரிந்து கொள்ளணும். நமக்கு உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு மேலே ஒருத்தர் அதிகாரி இருக்கலாம். நீங்கள் ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கலாம், அதுக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்கலாம். ஆனால் அவங்க ஹெட்டு கிடையாது, அதுக்கெல்லாம் மேலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளணும். சீமேயி தாவீதை கல்லெறிஞ்சு தூஷிக்கிறான், கல்லெறிகிறான், மண்ணை வாரி போடுறான், இரத்த பிரியனே, பதவிக்கு ஆசைப்பட்டவனேன்னு. அப்போ அபிஷாயி கூட இருக்கிற அபிஷாயி கேட்குறான், பலசாலி அவன். அவன் கேட்குறான், ஒரு செத்த நாயோடைய தலையை திருப்பி போடுற மாதிரி அவனை திருப்பி போடட்டுமா, தூக்கி போடட்டுமான் போது தாவீது சொல்கிறாரு, இல்லை இல்லை, இது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். என் கர்த்தர் சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது. எது நடந்தாலும் அது நன்மையோ தீமையோ என் கர்த்தர் சித்தம் இல்லாமல் இது நடக்காது. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஸோ இதுக்கு நான் அமைதியாக இருந்தேன்னா இதுக்கு ஒரு நன்மை உண்டு. நான் பதிலுக்கு பதில் செஞ்சேன்னா எனக்கு கர்த்தர்ட்ட இருந்து நன்மை கிடைக்காது. அப்போ அங்கே கர்த்தரை பார்க்குறாரு, அந்த தூஷிக்கிற சீமையை பார்க்கல. இது நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம். யோபு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, யோபுக்கு ஏன் கஷ்டம் வந்துன்றத அவனுடைய மனைவி புரிந்து கொள்ளலை, வந்த 3 நண்பர்களும் புரிந்து கொள்ள, கூட வந்த அந்த எலிகோ அவனும் புரிந்து கொள்ளலை. ஏன் இப்படி நடக்குது அவனுடைய வாழ்க்கையில், யோபுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்றதை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யத்தை நீ தெரிந்து கொள். இது ஆண்டவருடைய ராஜ்யம் நடக்குது. யோவான் 3:27 யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ எது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அதுக்கு நம்ம இயேசுவை பார்க்க கற்றுக்கொள்ளணும். ஒரு காரியம் நமக்கு எதிராக நடக்குதா, ஒரு காரியம் நமக்கு தடைபடுதா, அப்போ அதுக்கு பின்னால இயேசு இருக்கிறத நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும். அது ஈவில் போர்ஸா இல்லை ஆண்டவருடைய வல்லமை இருக்குதா, அதை தெரிஞ்சுக்கிடணும். எல்லாத்துக்குமே சாத்தான்னு சொல்லிடக்கூடாது, எல்லாத்துக்குமே ஆண்டவர்னு சொல்லக்கூடாது. அதை டிசைன் பண்ண தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு காரியம் நமக்கு தடைபடுதா, இது நல்ல காரியம் தடைபடுதா அப்படின்றது தெரியணும். அதை நம்ம பகுத்தறிஞ்சு பார்க்க கற்றுக்கொள்ளணும். இதுக்கு பின்னால சாத்தானா கர்த்தரா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம அன்பு செலுத்தணும். அது பட்சபாதம் இல்லாதா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. அப்போ அதில் பார்ஷியாலிட்டி காமிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை, ஒரு சூழ்நிலை உண்டாகுதுன்னா அது சாத்தானால் உண்டாகுது. ஏன்னா ஆண்டவர் பார்ஷியாலிட்டி பார்க்க விட மாட்டார். இப்போ நான் இருக்கேன், நான் ஊழியக்காரர்கள் பல பேர்கிட்ட பழகுறேன். ஒரு ஊழியக்காரர் பிரபலமாக இருக்கிறான்றதுக்காக அவரை பெருசாகவும், ஒரு சின்னதாக ஒருத்தர் ஊழியம் பண்ணுறதுக்காக சின்னதாக பார்க்க மாட்டேன் நான். அதுதான் தேவனுடைய ராஜ்யம்ன்றது. பட்சபாதம் இல்லாத அன்பு இருக்கணும். அதை நம்ம சோதித்து பார்க்கணும். இன்னைக்கு அநேகம் பேரை நான் பார்க்குறேன். நான் அநேகம் பேர் பிரபலமாக இருக்கிறவங்கள தான் தேடுறாங்க, புகழ்பெற்ற ஒரு ஊழியக்காரங்களை தேடுறாங்க. அது ரொம்ப வருந்தத்தக்கது. ஏன்னா பைபிளில் என்ன சொல்லியிருக்குது, ஒருத்தன் மினுக்குள்ள வஸ்திரம் போட்டிருந்தானா அவனை என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான்னா அவனை தூர இரு, இல்லை என் பாதத்தில் உட்காருன்னு சொல்லாத. அவனுடைய விசுவாசத்தை பாரு, அவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பான்றார் ஆண்டவர். என் மேலே யார் அதிகமாக விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள பாருன்றார். அதான் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதின்றது. அது ஒருத்தரை பார்க்கும்போதே அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு காமிப்பார். அவங்க பணத்தை நம்பி வாழ்கிறாங்களா, அவங்க பதவியை நம்பி வாழ்கிறாங்களா, சொத்தை நம்பி வாழ்கிறாங்களா, சொந்த பந்தங்களை நம்பி வாழ்கிறாங்களான்னு தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே எங்கள் மனைவி தான் வாங்க, எனக்கு எல்லாமே என் மனைவி தான். மனைவிமார்கள் ஷார்ப்பாக இருப்பாங்க, அது உண்மைதான். ஏன்னா ஆண்களுக்கு ஒரு பிரெயின் தான் ஆப்ரேட் ஆகும், ஒன்று ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட்டு.
ஆனால் லேடிஸ்க்கு 2 பிரெயின் ஆப்ரேட் ஆகும். அதே நேரத்தில் அவங்களுடைய இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிட்டை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இன்ட்யூஷன். ஒருத்தன் நம்மளை பழகி பல வருஷங்கள் பழகினா கூட நம்ம அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் பெண்கள் ஒருத்தனை பார்த்த மாத்திரத்தில் இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னு தெரியும். அதனால தான் பவுல் சொன்னார், நீ சபையில் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லாத, உன் புருஷனோட வாதாடாத, உன் புருஷன் ஒருத்தனை பற்றி சொல்லும்போது இல்லை அது தவறு, இந்த காரியம் தவறுன்னு சொல்லி பேசாத, மிச்சவங்க முன்னாடி நீ உன் புருஷனோட டிஸ்கஸ் பண்ணாத, வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணினார். ஏன்னா நீ உன் புருஷனை மதிக்கலைன்னா மற்றவங்க உன் புருஷனை மதிக்க மாட்டாங்க. அதனால தான் அமைதியாக இருன்னார். அவர் பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்களுடைய லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அவங்க இன்ட்யூஷன்லாம் ஸ்ட்ராங் ஆப்ரேட் ஆகிறதுனால அதை தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி சொன்னார். எதுவாக இருந்தாலும் வீட்டில் நீ டிஸ்கஸ் பண்ணு, நிதானிச்சுட்டு வா அப்படின்ட்டு. சார் நம்ம இப்போ பூமிக்குரிய வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. இந்த பரலோக வாழ்க்கை தான் தேவனுடைய ராஜ்யம்ன்றது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். எல்லாரும் நேசிக்கணும். ஒருத்தர் வசதியாக இருக்காங்க, வசதி இல்லை, பிரபலமாக இருக்காங்க, பிரபலமாக இல்லை, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் எப்படி பார்க்குறார், ஆண்டவர் யாரை நேசிக்கிறார், அதை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சாதாரணமாக இங்கே ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருந்தார். வெளி மாநிலத்துக்கு போனார். வெளி மாநிலத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஏழை பாஸ்டர், அவர் இந்த பக்கத்தில் அந்த மலையில் போய் நான் ஜோம் பண்ணுவேன் ராத்திரியில், இவங்க கூட வாங்கன்னு கூப்பிட்டு போயிருக்கார். இவர் சரி அவர் கூப்பிடுறாரு அவர் அப்படின்னு சொல்லி அவர் மனசு நோக்கக்கூடாதுன்னு போனார். அந்த ஏழை பாஸ்டர் ஒரு குடிசையில் தான் சர்ச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறார். அந்த மலை மேலே கூப்பிட்டு போயிட்டு ராத்திரியில் இயேசுவே அக்னியாக இறங்கி வாரும் ஐயான் இருக்கார். அப்படி ஒரு வல்லமை அந்த ஊழியக்காரர் மேலே இறங்கி, அவர் ஆள் ரொம்ப உயரமாக இருப்பார், நல்லா உயரமாக திடசாலியாக இருப்பார். அவர் மேலே வல்லமை இறங்கி அவர் உருண்டு பிறண்டு அபிஷேகத்தில் நிரம்பி ரொம்ப நேரம் அந்நிய பாஷையில் பேசிட்டு இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தரை பார்க்கும்போதே அவங்க வாழ்க்கை முழுவதும் அவர் கண்ணுக்கு தெரியுது. அவங்கள கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அப்படி ஒரு பவர். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்றார். ஆண்டவருடைய அந்த வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது ஆவிக்குரிய உலகத்தை நம்ம பார்க்கலாம். கண்களினால பார்க்குற உலகம் இது உலகம் கிடையாது. இதெல்லாம் உலகம் கிடையாது. ஒரு மனுஷனை நம்ம வெளிப்புறத்தை பார்க்குறோம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தில் என்னன்னு கேட்டால், அவன் உள்ளே எப்படி இருக்கிறான், அவனுடைய ஆட்டிடியூட் என்ன, அவனுடைய இன்டென்ஷன் என்ன, அவனுடைய ப்ரையாரிட்டி என்ன, அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவன் எதை வாஞ்சிக்கிறான், அவனை குறித்த கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் என்ன, அந்த டெஸ்டினேஷன் என்ன, இப்போ எந்த இடத்துல இருக்கிறார், இவர் என்ன செய்யணும், இவர் வேகமாக தரிசனத்தை நோக்கி முன்னேறி செல்லணும்னா இவர் என்ன செய்யணும், எல்லாமே தெரியும். அதுதான் வரங்களை கொடுக்கிறார். ஸோ அன்சீன் வேர்ல்டை பார்க்கறது தான் தேவனுடைய ராஜ்யம்ன்றது. மாம்ச கண்களினால் காண முடியாதது, ஆவிக்குரிய கண்களினால் காணக்கூடியது. என்னது ஆவிக்குரிய உலகம், ஸ்பிரிச்சுவல் ரேம். அது பிசிக்கல் வேர்ல்டு கிடையாது. இந்த பூலோகத்தில் மரணம்ன்றது ஒரு முடிவு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் மரணம் முடிவு இல்லை, அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்திய ஜீவன். அதான் பரலோக வாழ்க்கைன்றது. இங்கே நம்ம ஒன்று கொடுத்தோம்னா இழத்துறோம். ஆனால் இங்கே பரலோக வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒன்று கொடுக்குறோன்றது விதைக்கிறது, பலுகி பெருகும். அதனால தான் சொல்கிறாருமா, நீ எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம்லாம் கவலைப்படாதிரு. காட்டு புல்லை பார்த்தியா, இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுற காட்டு புல்லுக்கு விதமாக உடுத்துறேனே. பறவைகளை பார்த்தியா, அது 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 விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அதை நான் போஷிக்கலையா, அப்போ ஒன்றை நான் போஷிக்க மாட்டேனான்றாரு. அப்போதான் இந்த இதை சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லா காரியத்திலையும்
ஆண்டவரை வச்சு பார்த்து பழகணும். ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, அந்த பஸ்ஸில் ஏசி ஒர்க் பண்ணலை, அப்போ ஜன்னல் கதவை திறந்து விட்டால் போதும், ஒரு காற்று வரும், வென்டிலேஷன் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் நிசாமாபாத் போயிட்டு நான் வரும்பொழுது, நிசாமாபாத் டு அந்த செகந்திராபாத்துக்கு வரும்போது அந்த ட்ரெயினில் ஏசி ஒர்க் பண்ணலை, கிளாஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. எங்களுக்கெல்லாம் மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. போய் அந்த வாசலை திறந்துட்டு அவ்வளோ பேரும் அங்கே நிற்கிறோம். அந்த வாசல்லேருந்து வர காற்று தான். இதுக்கு அடுத்த லெவல் வருங்க. இங்கேருந்து ஸ்ரீலங்கா போகிற ஒரு ஃப்ளைட்டு டேக்கப் ஆன உடனே, மேலே போன உடனே ஏசி ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளைட்டை திருப்பி கொண்டு வர்றது ஒன்று தான், ஸ்ரீலங்காவுக்கு போகிறது ஒன்று தான். ஸ்ரீலங்கா போகிறது ஈஸி, ஏன்னா சிக்னல் கிளியராக இருக்குது. இவங்க அதை திருப்பி வரணும்னா இங்கே லேண்ட் ஆகிறதுக்கு இவங்க வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கணும்னா இட் வில் டேக் டைம். அந்த பைலட் அப்போ அதை சொல்கிறார், இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்ரீலங்கா போகிறது தான் கரெக்டாக இருக்கும்னு. அந்த ஃப்ளைட்டில் போகிறவங்க அனுபவத்தை கேட்டிங்கன்னா, அவ்வளோ பேர் மூச்சு முட்டி அவ்வளோதான்ற லெவலில் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நம்ம நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், நல்லா காற்றை கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போன பிறகு ஆண்டவரை கற்றுக்கொள்றதுன்றது வேற. இயேசுவே, எனக்கு எவ்வளோ நல்லா காற்று கொடுத்துருக்கிறீங்க அப்பா, எவ்வளோ சுவாசிக்கக்கூடிய கிருபையை கொடுத்துருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த போதகர் கொரோனா டைமில் அவர் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. மூச்சு இழுத்துட்டார், விட முடியல, அந்த கொரோனாவுடைய பாதிப்பு. அவர் சொல்கிறாரு, என்னால் மூச்சு விட முடியல, எனக்காக ஜெபிங்க ஜெபிங்கன்றார், போராடுறார். யோசித்து பாருங்க, நம்ம அப்படி அந்த மூச்சு இழுக்கிறதையும் விடுறதையும் நம்ம யோசிக்கிறது இல்லை, எந்த அளவு கர்த்தர் அற்புதமாக வச்சிருக்கிறாருன்ட்டு. அதனால தான் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன ஆகிறோம், டென்ஷன் ஆகிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அது நடக்கலையா, இது நடக்கலையா, அப்படியா அப்படியான்னு சொல்லி. அப்போதான் ஆண்டவரை வச்சு வாழ்கிறோம், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார். அந்த உணர்வு தான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் நம்ம என்ற உணர்வை உண்டாக்கும். எதுவுமே தானாக நடக்கலை, எதுவும் எந்த மனுஷன் எதையும் நடத்த முடியாது. அதெல்லாம் சுயம் இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்தை ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, நீங்கள் நாளைக்கு வாங்க வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னா கூட அவன் எப்படி பேசுவான்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர், கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஜீவனோடு இருந்தால் நாளைக்கு சந்திக்கலான்வான். இல்லை நாளைக்கு வந்துடுவேன் போயிடுவேன், நான் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன், நான் அவரை வச்சு செஞ்சிருவேன், அங்கே எனக்கு எனக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான்னா, அவன் ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். கர்த்தர் சித்தமாக இருந்தால் இந்த காரியம் நடக்கும். அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அதை பாசிட்டிவாக பார்க்கணும். பிரசங்கி புஸ்தகத்தை எல்லாரும் நெகட்டிவாக பார்க்குறாங்க, பாசிட்டிவாக பார்க்கணும். எல்லாமே கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது, மனுஷன் கரத்தில் எதுவுமே இல்லைன்றதான் ஞானம். ஒரு இன்டர்வியூ போகிறீங்க வேலைக்காக, அது கிடைக்கிறதும் கிடைக்காதும் கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. கர்த்தர் சித்தமானால் அது கிடைக்கும், கர்த்தருக்கு சித்தமானால் அது கிடைக்காது. ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு டென்ஷனே இருக்காது. கர்த்தரை பற்றி அறிந்து கொண்டீங்கன்னா, கர்த்தருக்கு சித்தமானால் நான் வெளிநாடு போவேன், கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா நான் வெளிநாடு போக மாட்டேன். அப்போ ஒரு ஃப்ளைட்டு மிஸ் ஆனாலும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் எது நடந்தாலும் நடக்கலைனாலும் கர்த்தர் கரத்தில் இருக்குதுன்ற அந்த உறுதி உங்கள்கிட்ட இருக்கும். அது இருந்ததுன்னா கவலை வராது. என் நல்லது செய்கிறார் ஆண்டவர். ஒரு காரியம் தடைபடுதா, கர்த்தர் தடுக்கிறார், அப்பதான் அல்லேலூயான்னு சொல்லணும். எனக்கு ஃபேவரா நடக்காதனால கர்த்தருக்கு எதிராக நிற்கிறார்ல, எனக்கு நல்லதுக்காக அவர் நிறுத்துறார். அதை ஒரு காரியத்தை ரொம்ப போராடி பெற்றுக்கொள்கிறீங்களா, அப்ப அதனுடைய வேல்யூ என்னன்றதை உங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது ஈஸியாக உங்கள் கையில் கிடைச்சிருந்ததுன்னா அதோடைய அருமை தெரியாது உங்களுக்கு. அதனால தான் அது என்ன பண்ணுறாரு, போராடி பெற்றுக்கொள்ள வைக்கிறார். நன்மை, அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், நன்மை செய்கிற தேவன், ரெட்டிப்பாய் செய்கிற தேவன், இன்றைக்கே செய்கிற தேவன்.
அவரை குறித்த நிச்சயம் வேணும். என்னோடு இயேசு இருக்கிறார், என்னை உயர்த்தும்படி என்னோட கூட இருக்கிறார், என்னை பாதுகாக்கும்படி என்னோட இருக்கிறார், என்னை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இந்த வாசல்ல நான் போகக்கூடாதுங்க, அந்த வாசல் அடைக்கிறார். இந்த வாசல்ல நான் போகக்கூடாதுங்க, அந்த வாசல் அடைக்கிறார். எனக்கு நன்மை செய்கிறார். வேதத்தின் ஆழங்கள், வேதத்தின் ஆழம்தான் தேவனுடைய ராஜ்யத்தை முழுமையாக தெரிந்து கொள்வது. பூமிக்குரிய வாழ்க்கையில உடை, படிப்பு, வேலை, பணம், பொருட்கள், வசதியை பெரிதா பார்ப்பாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல எது பெருசுன்னா சமாதானம், சுகம், கிருபை, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய இரக்கம், இதுதான் முக்கியமா இருக்கும். பையன் நல்லா படிக்கணுன்றதை விட அந்த பையன் நல்லா படிக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபை வேணும், கர்த்தருடைய அனுகிரகம் வேணும், கர்த்தர் கூட இருக்கணும். என் பிள்ளையோட கர்த்தர் யோசேப்போட தானியேலோட இருந்தது போல கர்த்தர் என் பிள்ளையோட இருக்கணும்ன்றதுதான் உண்மையா தேவனுடைய ராஜ்யத்தையும் கர்த்தரையும் உண்மையா அறிந்து கொண்டாங்கன்றக்கான அர்த்தம். 1 சாமுவேல் 17:47 தாவீது இப்படியா சொல்றான். 15 வயசு பையன், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பெலிஸ்த இராணுவத்தை பார்த்து, கோலியாத்தை பார்த்து தாவீது பேசுகிற வார்த்தைகள், என் ஆண்டவர் பட்டயத்தினால் ஈட்டியினால் ரட்சிக்கிறார் அல்ல. இந்த பட்டயம் ஈட்டியை வச்சுன்னா எப்போவோ வின் பண்ணியிருக்கலாமே. சவுல் இராணுவம் 40 நாட்களாக வந்து ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்களே, அவங்கள்ட்ட இல்லாத பட்டயமா? அவங்களால ஈட்டியா? இல்லை, இதை வச்சு ரட்சிக்கிறவர் அல்ல. ஜெயம் இந்த பட்டயத்தை வச்சு, இந்த ஈட்டியை வச்சுக்கல, என் படிப்பை வச்சு கிடையாது, என் பதவியை வச்சு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, ரொம்ப பக்தியான குடும்பம். அவங்க புருஷனையும் முழுமையாக நம்பியிருந்தாங்க. ஹஸ்பண்டு தான், அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரோ அதுதான்ட்டு. ஒரு நாள் அவங்க அந்த கிராமத்துல இருந்து அவர் டவுனுக்குள்ளே போனார் சில திங்ஸ் வாங்குறதுக்காக. மத்தியானம் போனவர் வரல, ராத்திரி வரல. தேடி தேடி பார்க்குறாங்க, இல்லை. தெரிஞ்ச இடமெல்லாம் தேடி பார்க்குறாங்க, இல்லை. கடைசியில் போலீஸ்கிட்ட போகிறாங்க. போலீஸ் 2 நாள் 3 நாள் கண்டுபிடிக்க முடியலை, ட்ரேஸ் அவுட் பண்ண முடியலை. கடைசியில் ஒரு 3 நாள் கழித்து ஒரு மார்ச்சுவரியிலேருந்து, ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க போலீஸ்க்கு, வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அனாதை பணம் மாதிரி இருக்குது. அந்த சட்டை அவருடைய சட்டை, அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அந்த சிஸ்டர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. இனி அவ்வளோதான் வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிட்டாங்க. புருஷன்தான் இன்னைக்கு எல்லாமே இருந்தாங்க. புருஷன்தான் அவருடைய நிலையிலே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து எழும்பி பல வருஷங்கள் ஆச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நம்பி வாழாத, உன் பதவியை நம்பி வாழாத, உன் பணத்தை நம்பி வாழாத, உன் சொத்தை நம்பி நீ வாழாத. எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க, அதை வச்சுலாம் வாழாத. என்னை நம்பி வாழ். அவர் தான் நிரந்தரமானவர். அவர் தான் நம்மளை நடத்த முடியும். வேற யாராலையும் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது. இதெல்லாம் போயிடும். யெரொபெயாம்ன்ற ராஜா, பெரிய ராஜாவன், ஒரு தீர்க்கதரிசி அவருக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொன்னானோடனே அவனை பிடிங்கடான்னு கை நீட்டினான். நீட்டின கை மடக்க முடியல. என்ன அதிகாரம் என்ன இருக்கு? அவனுக்கு மேல கர்த்தர் இருக்கிறார். அதான் எலியா ஆகாபுக்கு நேரா சவால் விட்டார். நான் இந்த மழையும் பனியும் நிறுத்துறேன், இனி நான் சொன்னாதான் மழையும் பனியும் பெய்யும், உன்னால முடிஞ்சதை பாருன்ட்டான். நீ தான் கிங் தானே, உனக்கு அதிகாரம் இருக்குல்ல, முடிஞ்சா மழையை வரவழைச்சுப்பார், பனியை வரவழைச்சுப்பார். இதெல்லாம் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அதனால பதவியில் இருக்கிறான்னு சொல்லி அவனை நம்பி போகாத, என்னைய நம்பு, என்னைய நம்பு. ஓசியா 1:7 யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரர்களினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். எவ்வளவு இராணுவ வீரர் இருக்காங்க, குதிரைகள் இருக்கிறாங்க, பட்டயம் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் பார்க்காத. கர்த்தர் தான் உனக்கு ஜெயத்தை தர முடியும்.
சங்கீதம் 44 6 7 வசனங்கள். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். எனக்கு அதிகமான இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு பட்டயம் இவ்வளோ இருக்குது, ஈட்டி இவ்வளோ இருக்குது, அதனால நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லாத. கர்த்தருடைய அனுகிரகம் வேணும் உனக்கு. கர்த்தர் தான் உனக்கு ஜெயத்தை தர முடியும்ன்றது. சங்கீதம் 33 16 20 வசனங்கள். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திரவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். சேனையின் மிகுதியால் ஜெயிக்க முடியாது. சௌரியவானன் அவனும் தன் பலத்தினால எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் வேணும், கர்த்தர் இருந்தாதான் ஜெயம். சங்கீதம் 27 தாவீது இப்படியா பாடுறாரு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு வசதி இருக்குது, அதனால இதெல்லாம் நான் வாய்ச்சிடலான்னு இல்லை. மனுஷனுடைய கால்குலேஷன் அப்படிதான் இருக்கும். இவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன், நல்ல இந்த வேலையில் இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் இருக்குது, அதனால நான் வாழ்ந்துருவேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் வேணும், கர்த்தர் இல்லாம வாழ முடியாதுன்றதுதான். அதான் சொல்றாரு, சில ரதங்களை குறித்து சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும். எனக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா, அவளை இருந்தாலும் உன் காரியம் வாய்க்கணும்னா கர்த்தர் உனக்கு அவசியம், கர்த்தருடைய ஒத்தாசை வேணும் உனக்கு. உபாகம் 20:1 நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இது பாருங்க எவ்வளவு நன்மையா இருக்கிறார் பாருங்க. உனக்கு எதிராக யார் இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படாத, கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன். உன் சூழ்நிலை உனக்கு எதிராக இருக்கலாம், உனக்கு ஆதரவாக ஒருத்தர் கூட இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன் கூட இருக்கிறேன். இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. எனக்கு பர்சனலாக என்னோட தனிப்பட்ட சாட்சி அதுதான். இன்னைக்கு நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன்னு ஏன் நீ கவலைப்படுறேன்னு பாரு. நான் தனிச்சு விடப்படும் போதெல்லாம் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேனே ஏன் நீ கவலைப்படுற, ஏன் நீ சோர்ந்து போகிற. நாங்கள் போகிற வர செலவு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிறது வரதுக்கு, ட்ரெயினுக்கு, அங்கே ஹோட்டலுக்கு, சாப்பாட்டுக்கு, அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் காணிக்கையால் அதை மீட் அவுட் பண்ண முடியாது. காணிக்க கூட 3 மடங்கு தான் செலவு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி என்ன இதில்னா, நல்ல உறவுகளை சம்பாதிச்சு வந்திருக்கிறேன் நான். ரிலேஷன்ஷிப், ஐ காட் த ரிலேஷன்ஷிப். இங்கே சென்னையில் கிடைக்காத உறவுகள் அங்கே கிடைச்சிது, சந்தோஷமா இருந்தது. எங்கே குறிப்பாக ஒரு இடத்துல ஒரு ஊழியம் செஞ்சேன், வெளிப்படையாக போய் சொல்ல முடியாது, சமயம் வாய்க்கும்போது சொல்லுவேன் நான் அதை. அவ்வளோ பெரிய சர்ச்சில் பேசுனதெல்லாம் காட்டிலும், அவ்வளோ பெரிய சபையில் மத்தியில் பேசணும், அவ்வளோ போதர்கள் மத்தியில் பேசுனதை காட்டிலும் ஒரு வீட்டில் போய் ஜெபிச்சேன். அங்கே கிடைச்ச ஒரு சந்தோஷம் எனக்கு, அது மிகுந்த ஆறுதல். அந்த குடும்பத்துக்கு கிடைச்ச விடுதலை, அதுபோதும் எனக்கு. கர்த்தருடைய பார்வையில தான் பார்க்கணும் எல்லாத்தையுமே. கர்த்தர் இதெல்லாம் மீட் அவுட் பண்றது லேசான காரியம், லேசான காரியம். விசுவாச வாழ்க்கை தான் எங்களுக்கு. 22 வருஷமா விசுவாச வாழ்க்கையை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு. பணம், எவ்வளவு பணம் பார்க்கணும் அவ்வளோ பணம் நான் பார்த்துட்டேன். கர்த்தருடைய நான் மேம்படிப்படியாக சொல்றேன். நான் எவ்வளவு செலவழிக்கணுமோ அவ்வளவு செலவழிச்சவன் நான். எங்க வீடு முழுக்க புஸ்தகங்களா இருக்கும். எங்க அப்பா அதான் சொல்லுவார், இந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கின காசுக்கு ஒரு வீடு கட்டியிருக்கலான்னு. பெரிய அவ்வளவு செலவழிச்சிருக்கேன் புஸ்தகங்களுக்காக. ஆனா ஒண்ணுமில்லாம ஆக்கி என்னை ஒரு டார்க்ல வச்சிருந்தார் 22 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அங்கிருந்து என்னை கொண்டு வந்தார் இன்னைக்கு வரைக்கும். அந்த விசுவாச வாழ்க்கையை வாழ வச்சிருக்கிறார். எந்த மனுஷன் நம்பாதபடிக்கு, பணத்தை நம்பாதபடிக்கு என்னை வாழ வச்சிருக்கிறார். இயேசுவே நம்பி வாழ வச்சிருக்கிறார். எனக்கு அது மிகுந்த சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மாறாதவர் அவர். மனுஷ அன்பெல்லாம் மாறி போகும்.
இன்னைக்கு நான் சொல்றவங்களாம் நாளைக்கு இல்லாம போயிட்டாங்க. நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. அடுத்த ஃப்ளைட்ல போயிட்டாங்க. அவங்களுக்கு அற்புதம் நடந்த உடனே அடுத்த ஃப்ளைட்ல போயிட்டாங்க. அவங்க பயந்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இல்ல, அவங்க வாழ்க்கையில கடைசி தட்டும் போது திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்க்கறாங்க. யாரால அசட்டை பண்ணாங்களோ அவங்க எல்லாம் திரும்பி பார்க்க வைக்கிறார். ஆனா நாங்க எட்டாத இடத்துக்கு போயிட்டோம். நாங்க பார்க்கணும்னா கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி எங்களை தூரத்துக்கு வச்சிட்டார். ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர். நம்மளை நீ எல்லாரையும் நேசின்னுவார். மனுஷனை நம்பாத, ஆனா நேசின்னுவாரு. சமாதானமாயிரு, எல்லாரோடையும் சமாதானமாயிருன்னுவார். எல்லாம் செய்ய சொல்லுவாரு. ஆனா பொசசிவ் காட், அவர் தனக்கு உரிமையா எடுத்துட்டு போயிடுவார். எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார். எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார். ஏசாயா 31:1 பாருங்க. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கு. ஐயோ, இது கர்த்தர் சொல்றது. ஒரு ராஜா, நீ உன் குதிரைகளை நம்பி இருக்காத, குதிரை வீரர்கள் பலசாலி இருக்கான, அதெல்லாம் நம்பி இருக்காத. நான் உனக்கு யுத்தத்துல ஜெயம் கொடுத்தாதான். உன்னை நம்பி இருக்காத, என்னை நம்புன்றார். யோசுவா 6 அதிகாரம் 20-21 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோ கோட்டை. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயக்கரைகளால் சங்காரம் பண்ணினார்கள். இது எப்படி நடந்தது? துதிச்சாங்க, எரிகோ கோட்டை இடிந்து விளைச்சது, அல்லேலுயா அப்படியே பேசி பழகிட்டோம். ஏன்னா ஜெயம் கிடைச்சிருச்சு. அது அது என்னன்றது உன்னிப்பா என்ன நடந்தது, கர்த்தர் எப்படி அதை செய்தார், கர்த்தர் இதுல பார்ட் என்ன? ஜனங்க துதிச்சாங்க. அவங்க போர் செய்யல, அவங்க போருக்கு போகல, அவங்க வெறுமனை துதிச்சாங்க. எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அப்ப இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இவங்க நல்லா துதிச்சு பாடும்போது அங்க எரிகோ கோட்டை இடிந்து விழுந்துருச்சுன்னு. அதே இதுல நம்ம இதுல பாக்குறோம். அப்போஸ்தலர் 16 25-26 பார்க்கிறோம். நடுராத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அல்லேலுயா. ஏன்னா கதவுகள்லாம் தெரிஞ்சு, சிறைச்சாலை கதவு சங்கிலியெல்லாம் அறுகுட்டு விழுந்துருச்சு. உடனே அல்லேலுயா, ஏன்னா ஒரு பெரிய விடுதலை உண்டாயிருச்சுன்னு. பட் வாட் ஹேப்பன்? அது என்ன ப்ராசஸ்? அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் ஆச்சு? 2 நாளாகமம் 20 அதிகாரம் 21-22 பின்பு அவன், அதாவது யோசபாத் ராஜா, ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கதான் சீக்கிரட் ரிலீஸ் ஆகுது. கர்த்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா எழுப்பினார். ஜனங்கள் துதிச்ச போது அவங்களுக்கு எதிராக வந்த ராஜாக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக கிளப்பி அவங்க எல்லாத்தையும் மடிந்து போக பண்ணிட்டார். அதேதான் இங்க. இது இது இப்படிதான் நம்ம பைபிளை கனெக்ட் பண்ணி இது எங்க இருக்குதுன்னு எல்லாத்தையும் காம்ப்ரிஹெண்ட் பண்ணி படிக்கணும். ஒரு ஏரியாவை படிச்சுட்டு அப்படியே அல்லேலியாண்டு கடந்துடக்கூடாது. இதே மாதிரி இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் இணைச்சு வச்சு பார்க்கும்போது இந்த ரகசியம் வரும். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மலை மேல சவுல் அவனுடைய இராணுவம்லாம் தங்கியிருக்கிறாங்க. இன்னொன்னுல தாவீதுடைய கூட்டத்தார் தங்கியிருக்கிறாங்க. தாவீது போய் ராத்திரியில சவுலுக்கு பக்கத்தில் இருந்த தண்ணி செம்பையும் அந்த அம்பையும் எடுத்துட்டு வந்து இங்க இருந்து குரல் கொடுக்கிறார். அப்னேரே, தளபதியாருக்கு கொடுக்கிறாரு. அப்னேரே, சவுலை நீ காத்துக்கொள்ளலையே, பாதுகாக்கலையே, நீ எவ்வளவு பராக்கிரமசாலி. ராஜா பக்கத்தில் இருந்த தண்ணி செம்பையும் அந்த அம்பையும் பார் எங்க போச்சுன்றார். அப்ப அது என்ன சொல்லணும்? கர்த்தர் அவர்களுக்கு நித்திரை வர பண்ணினதால்.
கர்த்தர் அங்க நித்திரை வர பண்ணின நாள். அப்ப என்ன நடந்தது? அங்க எரிகோ கோட்டை இடிந்து விடும்போது இவங்க துதிக்கும் பொழுது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஆண்டவர் தேவ தூதர்களோடு கடந்து வந்து அந்த எரிகோ கோட்டை இடிச்சு போட்டார். சவுலுக்கு அந்த சிறைச்சாலை கதவுகளை திறந்தார், தூதர்களை கொண்டு திறந்துட்டாரு. அதான் ரகசியம். அப்ப நம்ம துதிக்கும் போது எரிகோ கோட்டை இடிந்து விழும், செங்கடல் ரெண்டாய் பிளக்கும், மரித்தவன் உயிரோடு எழும்ப முடியும். அப்படின்னா அது ஆண்டவர் இறங்கி வருவார். துதிக்கும் போது ஆண்டவர் இறங்கி வருவார். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினது. இந்த உலகத்தை பார்த்து பயப்படாத, இயேசுவே இறங்கி வாரும். அப்ப நம்ம துதிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு முதலாவது, நம்ம துதிக்கும் போது பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே, பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. போது பாடுவேன் பரவசமாகுவேன், என் இன்னல்கள்லாம் பறந்தோடும். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், எப்படி கடல்ல அலை அலையா வரும், ஒரு அலை வரும், அதுக்கு பின்னாடி அலை வரும், தொடர்ந்து அலைகள், அது ஓயாது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்படி போல எனக்கு கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், நான் நான் நிலை தழுந்து என் நிலை தடுமாறி நான் அமிழ்ந்து போகும்போது, அலைகாடல் தடுத்து நடுவழி வெடுத்து, அலைகாடல் தாண்டுத்து நடுவழி வெடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை, செங்கடலை ரெண்டாய் பிளந்து உலர்ந்த தரை போல் ஆக்கி எப்படி விடுதலை கொடுத்தாரோ அப்படி விடுதலை தருவார். இதை உணர வைப்பார். கர்த்தரை குறித்த உணர்வு உண்டா? பாடும்போது அதான் நடக்குது. வெறுமன உதட்டினால பாடக்கூடாது. ஆவியில உணர்ந்து 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 பாடணும். என்ன பாடுறேன், என்ன பாடுறேன், அந்த பாட்டை அந்த பாட்டை பாடும்போதே நமக்குள்ள ஆண்டவரை குறித்த அறிவு உண்டாகும். ஓ, இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் வணங்குகிறேன், இப்படிப்பட்ட தெய்வத்தை, கசந்த மாறாவை மதுரமாக்குன தெய்வம், கடலின் மீது நடந்து வருகிற தெய்வம், மேகங்களை ரதங்களாக்கி காற்றை செட்டைகளாக கொண்டு பறந்து வருகிற தெய்வம், கண் நிமிக்கும் நேரத்துல ஒரு பலத்த காற்றை போல என்கிட்ட நெருங்கி வருகிற தெய்வம். இந்த உணர்வு உண்டாகும் போது நம்மளுக்கு திடன் உண்டாயிரும், நம்மளுக்குள்ள பெரிய ஒரு கம்பீரம் உண்டாயிரும். என் இயேசு இருக்கிறார். இது சாதாரணமா இருக்கும்போது தெரியாது, கொஞ்சம் கஷ்டம் வரும்போது தெரியாது, கஷ்டத்தின் உச்சத்துல போகும்போதுதான் தெரியும். கஷ்டத்தின் உச்சத்துல போகும்போதுதான், மிகவும் நெருக்கடியான நேரத்துல போகும்போதுதான் அவரை குறித்த நிச்சயத்தை தருவார். அதுதான் மறுபடியும் மறுபடியும் பாடணுன்றது. மறுபடியும் மறுபடியும் பாடி துதிக்கும் போது நம்ம ஸ்பிரிட்ல நடக்கிற காரியத்தை டிசைன் பண்ண வைப்பார், நம்மளை யோசிக்க வைப்பார். நான் இருக்கிறேன் உன் கூட. உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்குனாலும், உலகமே உன் கஷ்டத்தை மறந்தாலும், உன் தாய் தகப்பனே உன்னை கைவிட்டாலும், நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் உன்னை கைவிட மாட்டேன் சொல்லிக் கொடுப்பாரு. அதனால வசனத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், 30 அதிகாரம் 40 அதிகாரம் 50 அதிகாரங்கள் படிப்பேன். எவ்வளவு தூரம் போகுதோ போய்கிட்டே இருப்பேன். படிக்க 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 எனக்குள்ள திடன் உண்டாயிரும். எப்படிப்பட்ட இந்த நல்ல தெய்வத்தை நான் வணங்குகிறேன், இந்த மனுஷர்களை நம்பி கிடையாது. சார், நம்மள அறிவுக்கு அப்பாற்பட்டு காரியங்கள் நடக்கும்போது, நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அப்பாற்பட்டு நடக்கும். புரிந்து கொள்ள முடியாது என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில. அப்படிப்பட்ட நெருக்கத்துல போகும்போது தான் இந்த விசுவாசம் நமக்கு ஒர்க் பண்றோம், அந்த அருமை தெரியும். யோவான் 3 அதிகாரம் 30வது வசனம், யோவான் ஸ்நானகன் இப்படி சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். He must become greater, I must become less. NIV-ல இருக்கு. அவர் பெருக நம்ம சிறுகணும். அவனை தாழ்த்துறதுதான். ஆண்டவரை பார்த்தா போதும். ஒரு பிரசங்கம் பண்ண நிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்க, இல்லை பாடி துதிக்கிறீங்க ஒரு இடத்துல, இயேசுவை பார்க்கணும் ஜனங்க. அதுதான் உங்க நோக்கமா இருக்கணும்.
உங்களை பார்க்கக்கூடாது ஜனங்க, உங்க பிரசங்கத்தை பார்க்கக்கூடாது, நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க அது தேவையில்லை. இயேசுவை அவங்க நினைக்கிறாங்களா? உங்களோட ஜெபத்தில் இருக்கிறவங்க இயேசுவை பார்க்குறாங்களா? உங்க பிரசங்கத்தை கேட்குறவங்க இயேசுவை பார்க்குறாங்களா? நீங்க பாடி துதிக்கும் போது இயேசுவை பார்க்குறாங்களா ஜனங்கள்? அதுதான் முக்கியம். கலாத்தியர் 2:20 இன்னும் அழகா சொல்றார் பாருங்க பவுல், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஐ நோ லாங்கர் லிவ் பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. நான் எனக்காக வாழல, என் சித்தத்தின்படி அல்ல, அவர் சித்தத்தின்படி தான் நான் வாழுவேன். அவர் என் மூலமா வாழ விரும்புகிறார், அதுக்கு நான் முழுமையா இடம் கொடுப்பேன். 1 பேதுரு 4:11 பேதுரு சொல்றார், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். நீங்களா சொந்தமா பேசாத, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை பேசு. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். மிஞ்சின நீதிமானாயிருவாங்க. நிறைய பேர் நாங்க கொடுப்போம், எல்லாரும் நாங்க கொடுப்போம். ஆண்டவர் என்ன சொல்ற, நான் ஆண்டவரா நீ ஆண்டவரா? நான் யாருக்கு கொடுக்க சொன்னா அவனுக்கு கொடு. இல்ல நான் இஷ்டம் போல கொடுப்பேன்னா நான் கொடுக்கறதை நிறுத்திடுவார். அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் நான். ஒருத்தர் ஏழை ஊழியக்காரர் வந்திருக்கிறார், ஏழையா இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் வந்து நோன்னு சொல்லும் போதும் ஏழையா இருக்கிறார் பாவம்னு சொல்லி சிம்பத்தியில கொடுத்தேன். உன்ட்டு இருக்கிறதுனால தானே நீ கொடுத்த, உனக்கு கொடுக்கலைன்னா ஸ்டாப் பண்ணிட்டார். சில வருஷங்கள் ஆச்சு அதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு, கஷ்டத்துல இருந்து, அந்த ஃபினான்ஷியல் கிரன்ச்சில இருந்து நான் வெளியே வர்றதுக்கு சில வருஷங்கள் ஆச்சு. நான் ரியலைஸ் பண்ணி இனிமே ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன், நீர் யாருக்கு சொல்றீரோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் முழுக்க அவர் ஆதிக்கத்துக்கு வந்த பிறதான், அவர் ஆளுகைக்குள்ள வந்த பிறதான் எனக்கு ரிலீஸ் பண்ணார். அதில் ஜாக்கிரதையா இருக்கணும், ஆண்டோடைய சித்தத்தை செய்யறதுல மிகவும் கவனமா இருக்கணும். சின்ன காரியமா பெரிய காரியமா எதுவா இருந்தாலும் சரி. சில பேர் அதனால என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் மனுஷனை பிரியப்படுத்தல, கர்த்தரை பிரியப்படுத்துறதா. கர்த்தர் சொல்றாரா கொடுப்பேன், கர்த்தர் சொல்லியா கொடுக்க மாட்டேன், யாரா இருந்தாலும் சரி. அவங்க என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா என்னை நடத்துறது என் இயேசு ராஜா. இவங்க நேத்து வரைக்கும் எங்க இருந்தாங்க? இன்னைக்கு இருக்கிறாங்க, நாளைக்கு இருப்பாங்களா? இவங்க என் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இருப்பார், உங்களோட ஆண்டவர் தான் இருப்பார் கடைசி வரைக்கும். அதனால அவர் சித்தப்படி செஞ்சு செஞ்சு பழகினீங்கன்னா உங்களோட அப்படியே அவர் கூட டிராவல் ஆகிட்டே இருக்கலாம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான்ற மாதிரி. ஒரு நாளும் மனுஷனை நம்பி விட மாட்டார், எந்த மனுஷனை நம்பி விட மாட்டார். கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னணியாக பிதாவே தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எதை செய்தாலும் கர்த்தருடைய சித்தப்படி செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா? கர்த்தர் அதுல பிரியப்படுவாரா? உங்க ஜெபம், உங்க பேசுற வார்த்தை, உங்க உறவுகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா? அதுல நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் நானு. அதுக்கிடையில ஒரு சர்ச்சில் பேச கூப்பிடுறாங்க. ஒரு கேப் இருக்கு, ஒரு 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்துல வந்து பேசுறது கேட்குறாங்க. அப்ப நான் பார்க்குறேன் நானு. அப்ப நான் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா எல்லா திங்ஸையும் நான் பேக் பண்ணி வச்சுட்டு நான் போகணும். அந்த அந்த சபையில் நான் ஊழியத்தை பண்ணணும். உடனே வந்து பெட்டி எடுத்து கிளம்பணும். கொஞ்சம் கூட டைம் கிடையாது. நான் அவங்களுக்காக நான் இறக்கப்பட்டு போனேன். நான் இவ்வளோ தூரம் நான் அவங்களை கானானிய ஸ்திரியை போல கேட்குறாங்கன்னார் ஆண்டவர் என்கிட்ட. இந்த வார்த்தை தான் என்கிட்ட சொன்னார். கானானிய ஸ்திரீ எப்படி விடாப்படியா வந்து என்னை கேட்டாலும் அது மாதிரி கேட்குறாங்க. அந்த லாஸ்ட் மினிட் ஆண்டவர் அப்படி சோதிச்சு பார்ப்பார். அப்போ அங்கே ஆண்டோட சித்தத்தை செய்கிறோமா இல்லை நான் சுயநலமா இல்லைன்னு சொல்கிறேன். நான் அதே மாதிரி அந்த கேப்பில் ஒருத்தர் வீட்டுக்கு ஜெர்மனை கூப்பிட்டாங்க. அங்கே ரொம்ப அவசியமா இருக்குது, அங்கே ரொம்ப அவசியமா இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை அங்கே அவசியமா இருக்குது அப்படின்றத ஆண்டவர் உணர்த்தினார். உடனடியாக போனேன் நான்.
போய் அந்த இடத்துல நான் ஜெபிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கு அங்கிருந்து விரட்டி கொண்டு என்னை சர்ச்சில் விட்டுட்டாங்க. அப்ப நம்ம ஆண்டவரை சுமந்து செல்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்றோம். அவங்களுடைய காயத்தை ஆற்றுகிற கீழையாத்தின் பிசின் தைலமாக இருக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு பேசுறதுக்காக போல, ஏதோ ஒரு கருத்தை செய்யறதுக்காக போல, இது மறைவான ஊழியம் தான். ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது மிக மேன்மையான ஊழியம். அது கர்த்தருடைய வார்த்தை வேணும். அங்க கர்த்தருடைய வார்த்தைக்காக தான் தேடுறாங்க. அந்த வார்த்தை கொடுக்கணும். நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்கணும். நாம சுயமாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தனுடைய பேசுறதுக்கு இடம் கிடையாது. ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா, அதை நான் செய்யணுமா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பான்னு கேட்கணும். ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, இப்ப பேசுங்கப்பா. அப்ப அதான் சொல்றாரு, அவர் நம்ம ஆளுகை செய்யணும். அதான் தேவனுடைய ராஜ்யம்ன்றது. நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, சுய புத்தி மேல சாயக்கூடாது. அவருக்கு போதிக்கத்தக்கதாக அறிவு ஞானம் உள்ளவன் யாருன்னு கேட்கிறார் பவுல். தேவனுடைய ஞானம், ஐஸ்வர்யம், அறிவு எவ்வளவு ஆழமானது, அவருடைய நியாய தீர்ப்புகள் எவ்வளவு ஆழமானது. அவருக்கு போதிக்கத்தக்கதாக ஞானம் உள்ளவன் யார், அறிவு உள்ளவன் யாருன்னு கேட்கிறார் பவுல். நம்ம அவரை டைரக்ட் பண்ணக்கூடாது. இந்த சரீரம் எனக்கு சொந்தமானது அல்ல. இந்த சரீரம் அவருக்கு சொந்தமானது. அவர் வாழும் ஆலயம், இயேசு கிறிஸ்து வாழும் ஆலயம். அப்ப அவர் சித்தப்படி நான் நடக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நான் நடக்கணும். நான் என் இஷ்டப்படி நடந்தேன்னா என்னோட வரமாட்டார். கொஞ்ச நாள் தெரியாது, எல்லாம் நல்லபடியாக போகும்போது தெரியாது. இந்த கார் எப்படி காரில் போகிறோமோ, கார் போயிட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த கார் எங்கேயாவது நிற்கும் போது தான், அது மக்கர் பண்ணும்போது தான் தெரியும் அந்த காருடைய வேல்யூ. அப்படித்தான் நம்ம ஆண்டோடைய உறவும், ஆண்டவர் நமக்குள்ள உறவு அப்படிதான். வாழ்க்கை நல்லா போய்கிட்டு வரைக்கும் தெரியாது, எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகும், அப்போதான் தெரியும். சுகவீனம் வரும்போது தான் தெரியும் சுகம் எவ்வளோ அவசியம்ட்டு. அதுவும் அந்த சுகத்தை தருகிறது ஒரு மருந்தோ மருத்துவரோ அல்ல, அது ஆண்டவர் தான் தர முடியும். அதான் லூக்கா 11:2 அதற்கு அவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில்ல பூமியிலே செய்யப்படுவதாக சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க என்ன நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க. என்னுடைய அறிவு குறைவுள்ளது. சாலமோன் ஞானி ஞானத்தின் உச்சத்துல சொல்றாரு, மனிதனுடைய அறிவு குறைவுள்ளது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. நம்முடைய அறிவெல்லாம் குறைவுள்ளது. அப்ப குறைவுள்ள அறிவை நம்பி வாழணுமா, நிறைவான அறிவை நம்பி வாழணுமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். மத்தேயு 26:39 அவர் சொல்றார் பாருங்க, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். சிம்பிள் பிரேயர், ஆனா அல்டிமேட் பிரேயர். தேவனுடைய சித்தம் உங்களுக்கு வெளிப்படலையா, உங்கள் வசனத்தின் மூலமாவோ இல்லை வேதத்தில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் வச்சோ உங்களோட ஆண்டவர் பேசலையா, அப்ப கடைசி பண்ண ஜெபம், ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் இது நடக்கட்டும், உம்முடைய சித்தம் இல்லான்னா இது நிறுத்தி போடும் ஐயா. வெரி சிம்பிள். டோட்டல் சரண்டர் ஆகி ப்ரே பண்றது. இயேசுவே, இஃப் இட் இஸ் யுவர் வில் அது நடக்கட்டும், இஃப் இட் இஸ் நாட் யுவர் வில் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லைன்னா அது நிறுத்தி போடும், உம்முடைய சித்தமா இருந்தால் நடக்கட்டும். அங்க போய் ஒரு வாசல், அடைக்கப்பட்ட வாசல்ல திறங்காண்டவரே திறங்காண்டவரேன்னு கதறக்கூடாது. ஆண்டவர் ஒரு வாசலை மூடுறாரா, நன்மைக்கு நன்மைக்கு அதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார், இந்த வாசல் அடைக்கிறார்னா இது உள்ளுக்குள்ள நான் வந்து விடாப்படியா நான் அதை திறக்க சொல்லி நான் திறந்து உள்ள போனேன்னா என் சமாதானத்தை நான் இழந்து போவேன், பெரிய இழப்பை நான் சந்திக்க நேரிடும். அதனாலதான் அந்த கதவை மூடுறார். அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பவுலும் பர்னபாவும் ஊழியம் பண்றாங்க.
அப்போ அந்த சீசர்களுக்கு சொல்றாங்க, அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா அவருடைய சித்தப்படி நடக்கணும். உங்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்கும், ஆனால் அவர் அதை செய்யின்னுவார். உங்களுக்கு விரும்பினதா ஒன்றா இருக்கும், அது செய்யாதேன்னுவார். கஷ்டமா இருக்கும், உங்களை பகைக்கிறவங்களை நேசின்னுவார். உங்களுக்கு துரோகம் பண்றவங்கள அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னுவார். இதெல்லாம் கஷ்டமான காரியம். அப்படி இருந்தா தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நம்மளை எதிர்த்து நிற்பாங்க, நம்ம சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவரை பற்றி தானே பேசுகிறோம், அவ ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைப்போம், ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த ஸ்பிரிட் நம்மளை ஏற்று நிற்கும். அப்படி அதையும் நம்ம சகிச்சு கொண்டு அவங்களையும் நம்ம நேசிக்கணும். தேவையோடு இருப்பீங்க, அவங்கள்ட்ட காணிக்க வாங்காதன்னுவார். உங்களுக்கு தேவை இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட வாங்காத. அங்கே லாஜிக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. லாஜிக்லாம் பார்க்க முடியாது, அங்கே லாஜிக்கெல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். மேக்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிரும், கால்குலேஷன்லாம் ஃபெயிலியர் ஆயிரும். ஆண்டவர்கிட்ட நான் மீட் அவுட் பண்ணுவேன்னுவார். அவ்வளோ டெக்னாலஜி கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு ஒரு கேமரா கொடுக்கறது லேசான காரியம். ஆனால் வெறும் நான் அந்த ஒரு ஃபோன்லேயே நான் ஷூட் பண்ணேன் ஒரு பாட்டை. அப்போ நான் ஷூட் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக அதை எடுக்கிறது கர்த்தர் கிருபை செய்தார். சும்மா ஏதோ எடுத்தோம் போனோம்லாம் இல்லை, இது எப்படி எடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் அறியாத காரியம் இல்லை, அவருக்கு கொடுக்குறது லேசான காரியம். ஆனால் இதில் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறார். இதில் நான் பெஸ்ட்டு கொண்டு வந்தேன்னா அப்போ எனக்கு எப்படி என்னை உயர்த்துவார். லேசான காரியம். ஒருத்த கையில் கேமரா இருக்குது, ஆனால் கேமரா பற்றின அறிவே இல்லைன்னு என்னத்துக்கு. அது ஒரு வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். உங்களுடைய சிஸ்டம், உங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒரு ஒரு மிஷின், அவ்வளவுதான். நீங்கள் தான் சாஃப்ட்வேரு, அது வெறும் ஹார்ட்வேர் தான். டெலீட்னீங்கன்னா டு யூ வாண்ட் டு டெலீட்னு கேட்கும், அவ்வளோதான். எஸ்ன்ட்டிங்கன்னா மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிடும், அவ்வளோதான். அது உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணாது. இல்லை இல்லை ரொம்ப முக்கியமான ஃபைல் இது, இது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதையா டெலீட் பண்ண சொல்கிறேன்லாம் கேட்காது. பட் நீங்கள் உங்களுடைய திங்கிங், உங்களுடைய ஃபீலிங், உங்களுடைய இமேஜினேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய டேஸ்ட்டு, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய ப்ரையாரிட்டி, இதுதான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஹவு யூ ப்ரீச் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் யூ ப்ரீச்சை காட்டிலும் ஹவு யூ ப்ரெசன்ட் த மெசேஜ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படி ஜீசஸை கொண்டு போய் கொடுக்குறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ப்ரேயரில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு ஒரு நாள் மேடை கிடச்சா நம்ம பேசிடலான்னு இருக்கக்கூடாது. ஆனால் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும், எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். நான் 2 சர்வீஸ் பேசி முடிக்கிறேன். நான் ஒரு சர்ச்சில் ரெடியாக இருக்கிறாங்க. அங்கேருந்து ஏதோ ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு. இந்த கோஆர்டினேட் பண்ணுற பிரதர்கிட்ட வந்துடுறோன்ட்டே இருக்கார். என்னன்னா கோயம்புத்தூர் தாண்டி அவுட்டரில் ஒரு கிராமத்தில் ஊழியம், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். ஏன் இவ்வளோ தூரம் இந்த வெயிலில் பசியோட, மத்தியானம் சாப்பிடலை, பசி. அந்த பசியோட அங்கே ஜனங்க பசியோட காத்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்வீஸே அவளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, நான் வர்றதுக்காக, இவர் வரணும் அப்படின்ட்டு. போனால் ஒரு குடிசை எரிஞ்சிருக்குது இந்த ஏப்ரல் மாதத்தில். ஒரு குடிசை எரிஞ்ச உடனே அது பக்கத்து குடிசை எரிஞ்சு, பக்கத்து குடிசை அந்த ஊரே எரிஞ்சிருச்சு. மொத்த குடிசையும் காலி, மொத்த கிராமம் காலி ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஏழை பாஸ்டர், வசதியான பாஸ்டர் இல்லை அவரு. அந்த அந்த பாஸ்டர் டின் ஷீட்லேயே இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த கிராமத்துக்கே. 4 பக்கம் 4 டின் ஷீட்டு, மேலே ஒரு டின் ஷீட், அவ்வளோதான். கீழே மண் தரை தான். மொத்த கிராமம் டின் ஷீட்டில் நிற்கிது. தகரக்கோட்டையில் உட்காந்துருக்குறாங்க, வேர்த்து ஊத்துது. அங்கே போய் ஊழியம் பண்ண வச்சார் கர்த்தர். இதுதான் தேவனுடைய ராஜ்யம்ன்றது. வசதியா காலையில் அவ்வளோ பெரிய சர்ச்சு, அட் அ டைம் 2500 பேர் உட்கார்ற மாதிரி அவ்வளோ பெரிய சர்ச்சு, ஏசி ஏர் கண்டிஷன் சர்ச்சில் அவர் நிற்க வச்சாரு. மத்தியானம் வேர்த்து ஊத்துது, அந்த டின் ஷீட்டுக்குள்ளே போய் நின்று. ஆனால் அந்த ஜனங்கள்
அதான் போல் சொல்றார், வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும்னு. அந்த இடத்துல என்ன மெசேஜ் கொடுக்கறது? அந்த நேரம் கொடுத்தாரு. இப்படி பேசு, இப்படி பேசு, இப்படி பேசுன்னு கொடுத்தாரு. ஆயத்தமா இருந்தேன் நான். ப்ரிப்பேர்டா இருக்கணும். நம்ம ஸ்பிரிட் எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். நான் அடுத்த இன்னொரு தடவை வரேன் நான். அப்போ நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்றேன், நான் சொல்லிட்டு வர முடியும். இப்போ நான் ஒரு ஜெபம் பண்றேன், இப்போ 2 பாட்டை பாடுறேன், இன்னொரு தடவை வரேன் நான் சொல்ல முடியும். ஜனங்க காத்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை இருக்க ஜனங்களுக்கு வீடெல்லாம் இழந்து போய், உடைமைகளெல்லாம் இழந்து, எல்லாம் எரிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு சாப்பாடே அந்த பாஸ்டர் அரேஞ்ச் பண்ணதுதான். அந்த ஜனங்களுக்கான வார்த்தை கொடுத்துட்டு தான் வந்தேன் நான். வாங்கிட்டு வர முடியாது ஊழியம், அது கொடுத்துட்டு வர ஊழியம். இப்படிதான் நடத்துவாரு. நான் இப்ப எனக்கு எனக்கே இல்லை, நான் எப்படி கொடுக்க அப்படிலாம் அங்க அங்க அதெல்லாம் பேச முடியாது. ஆண்டவர்கிட்ட கொடு, அவ்வளவுதான், உன்ட்டு இருக்கிறத எடுத்து கொடு. இப்ப எனக்கும் ஆண்டவர் தான் டீல். அது அதுல எந்த மனுஷனும் கிடையாது இடையில. எனக்கு அவருக்குள்ள உறவு தான். எனக்குள்ள அவர் பேசுறார். 2 கொரிந்தியர் 13:5 3 5 பவுல் சொல்றார். 5 சொல்றார், இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். விசுவாசத்திலே நின்னேன்னா, விசுவாச போராட்டத்துல அந்த பரீட்சையில நின்று பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும். அந்த விசுவாச பரீட்சை, அதுல நின்று பழகணும். 3ஆவது வசனம் சொல்றாரு, கர்த்தர் எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. ஒரே பொக்கிஷம் தான், ஆண்டோட சத்தத்தை கேட்கறதான் பொக்கிஷம். அதுதான் ஜனங்க தேடி வராங்க இன்னைக்கு. அதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். அங்க ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். உங்களுக்கு எதிராக வர ஜனங்களுக்கு, ஆண்டவரே எனக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காமிங்கப்பா, வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை காமிங்கப்பான்னு கேட்டீங்கன்னா போதும். இவங்களுக்கான வசனம் என்ன, எங்க இடத்துல இருக்கு, இவங்களுடைய வாழ்க்கை வேதத்துல எந்த இடத்துல இருக்குது, எனக்கு காமிங்கப்பான்னு கேட்டா போதும். அதை பழகணும். அது உங்களுக்காக வருதா, ஆண்டவரா தராரான்ற அந்த ஃபாஸ்டா கேட்டு வாங்கணும். அப்ப டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்க தனி ஜபத்துல உட்காந்து ஒருத்தருக்காக ஜபிக்கும் போது, ஆண்டவரே அவங்களுக்கு நான் என்ன சொல்லி ஜபிக்கணும், உங்களுடைய காரியம் எங்க வேதத்துல எங்க இருக்குது, வசனம் எந்த வசனம், எந்த சம்பவம். சொன்னேன் இல்லையா, ஒரு பாஸ்டர்மா கூப்பிடுறாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, சாயங்காலம் வாங்கன்னு கூப்பிடும்போது கானானிய ஸ்திரியை போல அழைக்கிறாங்க. விடாப்பிடியாக கொஞ்ச நேரம் வந்துட்டு போங்க. அப்படி போல கேட்டு பழகணும் ஆண்டவர்கிட்ட. நான் சாப்பிட்டேன், நான் வாழ்ந்தேன், நான் தூங்கினேன், நான் செத்து போனேன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்ம மூலமா வாழ விரும்புகிறார், மற்றவங்கள்ட்ட பேச விரும்புகிறார், மற்றவங்களை விடுவிக்க விரும்புகிறார், மற்றவங்களை காயங்களை ஆற்ற விரும்புகிறார், நம்ம மூலமா செய்ய விரும்புகிறார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவிதம். கிறிஸ்டியானிட்டி இஸ் மோர் தேன் ஹியூமனிட்டி. கிறிஸ்டியானிட்டி இஸ் டிவைனிட்டி. தெய்வீக வாழ்க்கை அது. அதான் கிறிஸ்தவ ஜீவிதம்ன்றது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் பாருங்க. இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள், கேட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிற சிலர். இடுக்கமான வாசல் தான், கஷ்டப்பட்டு தான் போகணும். ஏன்னா அதான் விசுவாச வாழ்க்கை. இந்த உலக பிரகாரமாக இடுக்கமாக இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள விசாலமா இருக்கும். நம்முடைய ஆத்மா விசாலமா இருக்கும். நம்ம ஆவியில் ஒரு விடுதலை இருக்கும், ஆத்மாவில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு தருவார். அந்த சந்தோஷத்தை வாங்கி பழகணும். நான் சொல்றேன், இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள். கர்த்தர் சொல்ற வழி தாழ்மையா இரு, கடைசியில போய் உட்காருன்னுவாரு. யாராவது கூப்பிட்டா கடைசியில போய் உட்காரு, ஃப்ரண்ட்ல போய் உட்காராத, தாழ்த்து, உன்னை தாழ்த்துன்னுவாரு. நமக்கு எதிராக இருக்கிறவங்கள விட நம்ம திறமை இருக்கும், அதை விட நல்லா படிச்சிருப்போம், அதை விட அனுபவம் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா உன்னை தாழ்த்து, அவங்க முன்னாடி உன்னை தாழ்த்துன்னுவாரு. அதான் இடுக்கம். அந்த இடுக்கமான வாசல் வழியே போனாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை.
ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாவை சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானங்கள் முதல் இதுவரையும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணல அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இது ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். நான் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கடவுள் மனிதனாக பிறக்க போறார்னு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல கடைசியா வந்தது யாருன்னா, இப்ப கடவுள் மனிதனாக வந்துட்டார். யோவான் ஸ்நானகன் தான் லாஸ்ட் ப்ராஃபட். அந்த ப்ராஃபஸி சொன்னது கடவுள் மனிதனாக வரக்க போறார்ன்றது. எனக்கு பின்னால் ஒருத்தர் வரப்போறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர்னு. அப்ப ஸ்திரீகளுக்கு பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானை பார்க்க பெரியவன் ஒருவன் பிறந்தது இல்லைன்னா என்ன சொல்றாருன்னா, யோவான் ஸ்நானன் தான் அதை கண்ணால பார்த்தாரு. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வந்தாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஏசாயால இருந்து எல்லாரும் சொன்னாங்க கடவுள் மனிதனாக பிறக்க போறார், ஒரு கன்னியாசிரியத்துல வந்து பிறக்க போறார், மனுஷனாக வரப்போறாருன்னாங்க. ஆனா அதெல்லாம் காணக்கூடிய கிருபை அவங்களுக்கு கிடைக்கல. சிமியோன் கிடைச்சது. சிமியோன் என்ன பண்ணாரு, கையில ஏந்தி குழந்தையாக இயேசுவை பார்த்தாரு. இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், இதுக்காக தான் நான் காத்திருந்தேன். கர்த்தர் மனிதனாக வருவார், நீ பார்ப்பேன்னு என் ஆவியானவர் சொன்னார். இதோ நான் பார்த்துட்டேன்னாரு. குழந்தைய தான் பார்த்தார். ஆனால் யோவான் ஸ்நானகன் அவரை வளர்ந்து பெரியவராகி பார்க்கிறார். சுயமாக அவர் நடக்க ஆரம்பிச்ச பிறகு பார்க்கிறார். அதான் சொல்றார், ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் இந்த யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவனா இருக்கிறான் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து வெளியே தான் பார்த்தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை. ஆனா நமக்கோ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அப்ப யோவான் ஸ்நானகன் காட்டிலும் நாங்க மேன்மையானவங்க. அதான் சொல்றாரு, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அதை வந்து யார் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தின்படி தாழ்மையா இருக்க, பகைக்கிறவனை நேசிக்கிற, தன்னை துரோகம் பண்றவங்களையும் நேசிச்சு அவங்களுக்காகவும் ஜெபிக்கிற, தன்னை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிற அந்த அன்பு, அப்படி பலவந்தமாக அதை யாரு அதை செய்யறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்தை சுவீகரித்துக் கொள்ள முடியும். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. என்னை ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் முழங்காத, என் சித்தத்தின்படி செய். அப்பதான் நீ அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். உனக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யத்துல நீ பிரவேசிக்கணும்னா என் சித்தத்தின்படி செஞ்சாதான் அதுல வாழ முடியும். நீ வெறுமனே நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீ சுயமா நடந்தேன்னா எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டார். லூக்கா 6:46 சொல்றாரு பாருங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? 1 கொரிந்தியர் 6:9-11 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிராதனைக்காரரும் உபச்சாரக்காரரும் சுயப்பணிச்சிக்காரரும் ஆண் பணிச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்ப பாவ மன்னிப்பை குறித்து சொல்றாரு. நீ பாவத்துல இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீ என்னுடைய ரத்தத்தினால கழுவப்படு, இயேசுவின் நாமத்துல இயேசுவே நீ மன்னி நீ ஒப்பு கொடு, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவன்றாரு. அப்பொழுதுதான் நீ ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு. அப்படி இல்லாம அந்த ராஜ்யத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நீ பெற முடியாது. 1 பேதுரு 2:9-12 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு உங்களை கொண்டு வந்தவர். அவர் வந்து எப்படி தெரியும், புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும், அவரை பத்தி சொல்றது, அவருடைய ஆசீர்வாதத்தை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லும்படியான சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் பண்றாரு, பரிசுத்த ஜாதின்றாரு, அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள்ன்றார். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹிம், அவரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கிருபை நமக்கு தராரு.
முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிலுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமாக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அழகா சொல்றார். உங்களுடைய நற்கிரிகைகளை காணும்போது இயேசுவை பார்ப்பாங்கன்றார். உங்களை நற்கிரியைகள், உங்களுடைய நற்கிரிகைகளை பார்க்கணும்னு லிவிங் எபிஸ்டல்ன்றார் பவுல். எழுதப்பட்ட நிருபமா இருக்கிறீர்கள் என்றார். மார்க் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 31 வசனங்கள்ல வருங்க. பின்பு அவர் புறப்பட்டு, இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வழியே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்ப இயேசு சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வான், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயின் கணமனோ என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அப்ப அவன் சொல்றான், அதற்கு அவன், போதகரை, இவையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிறு எடுத்துக்கொண்டு என் பின்னை பின்பற்றுவான். ஆனா அவனுக்குள்ள ஒன்று இருக்கேன்னா கொடுக்கறதுல அவன் சரியில்லாம இருக்கிறான். அதை ஆண்டவர் சொல்றாரு. நீ எல்லாத்துலயும் கரெக்டா இருக்க புறம்பான காரியங்கள்ல, ஆனா உள்ளுக்குள்ள உனக்கு அன்பு இல்லை, மற்றவனுக்கு கொடுக்கணுன்ற அந்த அன்பு உன்ட்ட இல்லைன்றாரு. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடித்து துக்கத்தோட போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார். இயேசு பின்னும் அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாளர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு, திரும்ப சொல்றாரு. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்றார். பணத்தின் மேல, சொத்தின் மேல, படிப்பின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றாரு. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பார்க்கலும் ஒட்டகமானது ஊசிங்கால் நுழைவு எளிதாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெரிய கேட்டு ஒன்று இருக்கும், சின்ன நீடல் கேட்டுன்னு ஒன்று இருக்கும் ஒரு கோட்டையில். பகல்ல எல்லாம் அந்த பெரிய கேட்டு திறந்துருக்கும், எல்லாம் உள்ள போல வரலாம். இரவுல அந்த பெரிய கேட்டை மூடிடுவாங்க, அந்த நீடில் கேட் தான் திறந்துருக்கும், அது வழியே தான் போகணும். அப்போ ஒட்டகத்தில் ஒரு பெரிய பொதியோட போனால் போக முடியாது. அந்த மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு அந்த ஒட்டகத்தை முதல்ல கொண்டு போகணும், அப்புறம் தான் அந்த மூட்டையை கொண்டு போகணும். இப்போ அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் எடுத்து அந்த நம்பிக்கையில் எடுத்து வச்சா தான் உள்ளே போக முடியுன்றாரு. அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்ட, அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதான், தேவனால் இது கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். தான் ரகசியம். இங்கே தான் ஆண்டு மேட்ருக்கு வரார், விஷயத்துக்கு வரார். மனிதனால் கூடாதுன்றார். அப்படின்னா ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறது எடுத்து போட மனுஷனால முடியாது, அது நான் தான் அந்த விசுவாசத்தை தர முடியும்ன்றார். என்னை நம்பி வாழ வைக்கிறதுக்கு மனுஷன் நம்பியோ பணத்தை நம்பியோ பதவியை நம்பியோ இராதபடிக்கு, மற்ற மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதபடிக்கு ஒருத்தன் இருக்கும். நான் என்ன மேல நம்பிக்கை வைக்கணும்னா அதை நான் தான் செய்ய முடியும்ன்றாரு. மனிதனால் இது கூடாத காரியம், வித் மென் இட் இஸ் இம்பாசிபிள். அவனால அதை எடுத்து போட முடியாது, அவனால முடியாது, நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்து, அவர் தான், அவர் மேல உள்ள விசுவாசம் நமக்கு தர முடியும். அதுக்கு நம்ம பைபிளை படிக்கணும். ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நம்ம பைபிளை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் நமக்கு வரும். அது மட்டும் தான் ஆண்டவர் மேல நம்பிக்கை உண்டாகும். மற்ற மனுஷன் மேல நம்பிக்கை எல்லாம் போயிடும், படிப்பு மேல நம்பிக்கையெல்லாம் போயிடும். நான் சுகத்தோடு இருக்கணுமா, கர்த்தர் எனக்கு அவசியம். நான் சமாதானத்தோடு இருக்கணுமா, கர்த்தர் எனக்கு அவசியம். நான் விடுதலையோடு இருக்கணுமா, கர்த்தர் எனக்கு அவசியம். எனக்கு கஷ்டம் வர்றதுக்கு முன்னால தேடுறதுக்கு தான் இவ்வளவு கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரியும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவன் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றாரு. பாருங்க, நீ எதையாவது என் நிமித்தம் நீ இழந்தேன்னா கர்த்தர் உனக்கு நான் தருவேன். நான் அவர் நிமித்தம் தான் ஊழியத்துக்கு போனேன். நான் காணிக்கை நம்பி நான் போனேன்னா எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கா, கிடைக்காது.
எனக்கு என் இயேசுடைய ஊழியம் நான் போகிறேன், அவ்வளோதான். எனக்கு இயேசு சந்திப்பார், என் இயேசு என் தேவையை சந்திப்பார்னு நான் போய் நின்னேன். அது நிச்சயமா தருவார், நிச்சயமா தருவார். அதான் சொல்றாரு, நூறத்தனையாக நீ பெற்றுக்கொள்வாய். ஏன்னா கஷ்டத்தை நூறத்தனையாக நீ பெற்ற ஆசீர்வாதத்தை நான் தருவேன், நித்திய ஜீவனையும். இங்க இருந்து நீ பரலோகத்துக்கு என் கூட வருவ. லூக்கா 13ஆம் அதிகாரம் 23லேருந்து 30 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படும் சில பேர் தானோ என்று கேட்டான். இவ்வளவு கஷ்டமா இருக்கே, அப்ப ரட்சிக்கப்படுறவங்க கொஞ்சம் பேர் தானான்னு கேட்கிறான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ, உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். மிகச்சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்ற அந்த இதை சொல்றாரு. நான் பட்டினியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தேன். நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தேன். நான் அந்நியனாய் இருந்தேன், என்னை உபசரித்தேன். நான் வியாதியாக இருந்தேன், என்னை வந்து பார்த்தேன்னு சொல்லுவேன் போது, நீர் எப்பொழுது நீர் வஸ்திரம் இல்லாத இருக்கும்போது வஸ்திரம் கொடுத்தேன், எப்போ நீர் பசியோடும் போது போஜனம் கொடுத்தேன். நான் மிகச்சிறியில் உனக்கு எதை செய்தாய், எனக்கே செய்தாய் என்றார். உன் கஷ்டத்தின் மத்தியில் நீ கொடுக்குற பார், கொடுத்த பார், அதை என் கணக்கில் நான் வச்சிருக்கிறேன். அதான் சொல்றாரு. அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ண முடியுமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தார் உங்களை அறியேன், அக்கிரமக்காரி நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டாலும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர்கள், பிந்தினோர் முந்தினோர் என்றார். முந்தினோர் பிந்தினோர்கள், பிந்தினோர் முந்தினோர்கள்ன்றாரு. அப்ப கர்த்தர் சித்தப்படி நம்ம வாழ்ந்தோம்னா தான் அவரோட கூட இருக்க முடியும். இந்த பூமியில நம்ம கர்த்தருடைய சித்தப்படி வாழ்ந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அது இங்கேயே நம்ம பரலோக ராஜ்யத்துல வாழ முடியும். அது இங்கேயே அடையாளம். அது பரலோகம் எப்படி இருக்குன்னா அதுக்கு அடையாளம். இப்ப நம்மளுக்குள்ள பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது, நம்ம பரலோக ராஜ்யத்துல இருக்கிறோமா, தேவனுடைய சித்தப்படி இருக்கிறோமா, அவருடைய அவர் நம்மளை ஆளுகை செய்யறாரா, நம்மளோட பொறாமை இருக்கா, காழ்ப்புணர்ச்சி இருக்கா, பட்சபாதம் பண்றோமா, நம்முடைய அன்பு பட்சபாதம் பண்றது அன்பா இருக்கா, எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறேன்னா சோதித்து பார்க்கணும். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42 43 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுதல் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லை. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. மனுஷர்கள் தள்ளப்பட்டாங்க, அவங்க மூளைக்கு தலைக்கல்னா தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க தான் மெயினான ஆளு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுல. அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க சோதிச்சு பாருங்கன்றாரு. மத்த 20 அதிகாரம் 20லேருந்து 28 வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தாய், சீஷர்களுடைய ஒரு தாய், இவங்க 2 பேரும் பரலோகராஜ்யம் கூட இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் அனுப்புற அவர்களுக்கு மற்றும் அதை அருளுவது என்னுடைய காரியம் இல்லை. பிதா யாருக்கு என் கூட இருக்கணும்னு நிர்ணயிக்கிறார், அதுதான். நீயாக கேட்க முடியாது. ஏன்னா நாங்க ஸ்தானங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அங்க. அங்க வந்து அதிகாரங்கள்லாம் கிடையாது. அதை நிர்ணயிக்கிறது யாரு, பிதான்றாரு. யார் என் கூட இருக்கிறது, யார் தூரம் இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க, அந்த அந்த திருடர்களில் ஒருத்தன், நீங்க பரலோகராஜ்யம் என்னை நினைவு கூறும் நினை, இன்றைக்கு என் நீ பரதேசில் இருப்பாயின்னு. சரி, அவனு ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு போயிட்டான். அப்படி இல்லை, அங்கே வந்து அவரோட கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளின்னு இருக்குது அங்க பரலோகத்துல. எல்லாரும் அவர் கூட இருந்துட முடியாது. இங்க எப்படி நம்ம வாழ்றோமோ அதை வச்சுதான் அங்க. இங்க எவ்வளந்த அளவுக்கு அவருக்காக தியாகம் பண்ணி வாழ்றோமோ அவங்க தான் அவர் கூட இருக்க முடியும். அவருக்காகவே வாழ்ந்தவங்க அவங்க. அங்க பவுலும் மோசையும் தான் கூட இருப்பாங்க, எலியாவும் எலிசாவும் கூட இருப்பாங்க நிச்சயமாக. ஏன்னா அவருக்காக வாழ்ந்தவங்க. நம்ம அவருக்காக வாழ்றோமா, நமக்காக வாழ்றோமா? அவருக்காக வாழ்ந்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர், நமக்காக வாழ்ந்தோம்னா அந்த உலகத்தின் புத்திரர் நம்ம. அதைத்தான் சொல்றாரு, யார் என் கூட இருக்கிறதுன்றதை முடிவு பண்றது நான் அல்ல, அது பிதா முடிவு பண்றது, பரலோகத்தில் நிச்சயிப்படுற காரியம்ன்றாரு. நாம எதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்தின்படி நம்ம வாழல. ஆண்டவர் தான் நம்மளை நடத்துறாரு. பரலோகத்தில் இருக்கிற
நம்முடைய ஆண்டவர் தான் நம்ம நடத்துறார். நான் என் சித்தப்படி நடக்க முடியாது, அவர் சித்தப்படி நடக்க முடியும். இப்போ நான் இந்த இருக்கு, எனக்கு பர்சனலாக எனக்கு பைபிள் மெடிடேட் பண்ணுறதுன்னு ஒரு ஏரியா இருக்குது. இப்போ இந்த அடுத்த வாரம் மதுரையில் போய் அந்த கிராமத்தில் பேசணும், அதுக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து பெங்களூர் பட்டணத்தில் அங்கே 2 நாள் 2 வகையான ஊழியம் பண்ணணும். இன்னும் 2 இடம் இருக்குது, 4 வகையான ஊழியம் அங்கே செய்யணும். அதை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கடையில் இந்த சாங் எடிட் பண்ணணும், இந்த பைபிள் ஸ்டடி எடிட் பண்ணணும். இது தவிர செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரலில் பென் டிராயிங்காக வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், லைன் டிராயிங்காக. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக வரைஞ்சிட்டு இருக்கேன் அதை. இப்போ எனக்கு இதில் ப்ரையாரிட்டி எப்படி நானாக முடிவு பண்ண முடியாது, கர்த்தர் நிர்ணயிப்பார். எனக்கு இதை செய், ஃபஸ்ட்டு இதை செய்யணும், அதான் நான் செய்யணும். எனக்கு விருப்பம் ஒன்று இருக்கும், ஆனால் அவர் விரும்புகிறதா நான் செய்ய முடியும். அவர் தான் எனக்கு எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு சொல்லுவார். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஒரு 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 இது மெசேஜின் உடனே அப்படி கொடுத்துட மாட்டார். ஒரு கிராமத்தில் போய் ஒரு மெசேஜ், ஒரு வில்லேஜ் தானே, சாட்சி சொல்லிடலாம் அப்படின்னு சிம்பிளாக நான் சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை, அந்த ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தை. ஏன்னா பல வருஷமாக ஜெபிச்சிருக்கிறாங்க அந்த ஜனங்க, நாங்கள் அங்கே வந்து ஊழியம் செய்யணும்ன்ட்டு. அப்போ அந்த ஜனங்கள் என்னுடைய தேவையை சந்திக்கும்படியாக அவங்க சூழ்நிலைக்கேற்ற நான் வார்த்தையை நான் சொல்லணும். அந்த அந்த சூழ்நிலைக்கேற்ற அவங்களுடைய இருதயத்துக்கேற்ற வார்த்தையே சொல்லணும். அதில் இயேசு அவங்க பார்க்கணும். அதே நேரத்தில் பெங்களூர் பட்டணத்தில் அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் நான் இயேசுவை கொண்டு போகணும். அவங்கள 1000 பிரசங்கங்கள் கேட்டிருப்பாங்க, அவங்க அறியாத காரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் 2 காரியம் இருக்கும் மனசுல. ஒன்று, மிகுந்த பயம் இருக்கும். எப்படி இந்த ஊழியத்தை செய்யறது, தூக்கமே வராது ராத்திரியெல்லாம். எப்படி இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, இது எப்படி கொண்டு போறது, அவங்க தெரியாத காரியமா, அவங்க அறியாத காரியமா, எதை நம்ம புதுசா சொல்லிட போறோம், இப்படி ஒரு பயம் இருக்கும். அடுத்தது, இதுதான் கடைசி பிரசங்கம், இதுக்கு பிறகு நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் மனதில் இருக்கும். மொத்தமா அதுல ஊற்றப்படணும், என் ஆவி ஊற்றப்படணும், என் ஜீவன் அதுல ஊற்றப்படணும். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சிரத்தை எடுத்து பண்றேன்றதை பார்ப்பாரு. ஹிஸ் மினிஸ்ட்ரி, பீப்புள் வாண்ட் டு ஹியர் ஹிஸ் வாய்ஸ். ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு உண்டு. ஹெச்எம்வின்னு ஒரு கம்பெனி, எத்தனை பேருக்கு தெரிஞ்சாரு, ஒரு பெரிய ரெக்கார்டு போடுவாங்க. ஹெச்எம்வின்னு அந்த கம்பெனி. ஒரு கிராமோஃபோன் அப்படி நிற்கும், ஒரு நாய் அதை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதை கேட்குற மாதிரி ஒரு ஒரு லோகோ. சின்ன வயசுல நான் அதை பார்த்துருக்கிறேன். நான் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், ஹெச்எம்வி. அதே மாதிரி தான் மை மாஸ்டர்ஸ் வாய்ஸ், தியர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், தே ஹாவ் டு ஹியர். அதை நான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம எடுத்து கொண்டு போகணும், அந்த விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை வாட்ன்றதை விட ஹவு யூ ஆர் கோயிங் டு ப்ரெசன்ட் டு தட் பீப்புள், ஹவு யூ ஆர் கோயிங் டு கம்யூனிகேட், அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். களியக்காவிளை என்ற ஒரு இடம் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடு இடம். அதான் களியக்காவிளை. அங்கேயே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் போர்டுகள்லாம் ஆரம்பிச்சிடும். மார்த்தாண்டம் தாண்டிட்டிங்கனாலே தமிழில் இருக்கிற போர்டெல்லாம் போயிடும், எல்லாம் மலையாளத்தில் வந்துடும். களியக்காவிளையெல்லாம் மொத்தமாக மலையாளம் தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய சர்ச்சில் ஊழியம் பண்ண போயிருந்தேன் சில வருஷங்களுக்கு முன்பாக. 3 நாள் அங்கே மாரத்தான் மாதிரி, காலையில் சாயங்காலம்னு செஷனாக லஞ்ச் டைம் மட்டும்தான் பிரேக்கு. அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு ஜனங்க அங்கேயே தங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2500 பேர் அங்கே கலந்துக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 சம்பவம் நடந்தது, என்னால் மறக்க முடியாது. ஒன்று, அந்த பாஸ்டருடைய பேரன் வந்திருந்தான், சென்னையில் உள்ளவன் அங்கே வந்திருந்தான். சின்ன பையன், ஒரு 4 வயசு என்னமோ தான் இருக்கும். எல்லாரும் ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டரா மதித்து பாஸ்டர்னு பேசுகிறாங்க. அந்த சின்ன பையன், இல்லை எங்கள் தாத்தா பெரியல, எங்கள் அம்மாச்சி தான் பெரிய ஆளுன்ட்டான், எங்கள் அம்மாச்சி தான் பெரியவங்கன்ட்டான். எல்லாருக்கும் சிரிப்பு. அதான் சிறு பிள்ளைகளை போல இருங்கன்னார் ஆண்டவர். அந்த பாஸ்டர் அதை சிரிச்சுக்கிட்டே கவனிக்கிறார். அவர் சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து அந்த 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 மொத்த சபைக்கே அவர் தான் பெரிய பாஸ்டர். ஆனால் அந்த அவன் பேரனுக்கு
அவங்க பாட்டி தான் பெரிய ஆள். அப்போ அப்போ அதை வந்து இதுதான் நம்ம எப்படி ஆண்டவரை பார்க்குறோன்றது. அவன் அந்த அன்பு அவங்ககிட்ட கிடைக்குது, அவனுக்கு அளவில்லாத அன்பு அந்த அவங்க பாட்டிகிட்ட இருந்து கிடைக்குது. அவங்க தாத்தாட்ட இருந்து கிடைக்கல, அவங்க பாட்டிகிட்ட இருந்து அந்த அன்பு கிடைக்குது. அவங்க பாட்டி தான் பெரிய ஆளாக பார்க்குறான். அப்படி போல நம்ம அந்த அன்பை ருசித்து பார்க்கணும். நம்ம இந்த உலகத்தை பெருசாக பார்க்கக்கூடாது. யார் நம்ம அதிகமாக நேசிக்கிறா, உண்மையாக யார் நேசிக்கிறா, அதை நம்ம தராசில் நிறுத்து பார்க்கணும். உண்மையாக நேசிக்கிறது இயேசு தான். அந்த இயேசுவை பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் சரியாயிடும். இந்த உலகமெல்லாம் சின்னதாயிரும், இயேசு பெருசாக இருக்கும். உலகம் பெருசாகவும் இயேசு சின்னதாக இருந்தால் நம்மகிட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இயேசுவும் ஒரு பார்ட். மை ப்ரேயர் இஸ் மை பார்ட் ஆஃப் லைஃப். பைபிள் மெடிடேஷன் இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப்னோம்னா அவ்வளோதான் நம்ம பார்ட் இருக்குன்னு அர்த்தம் ஜீசஸ்க்கு. இல்லை, அதுதான் எனக்கு மெயின். அந்த ஆண்டவருடைய அந்த ஜபிக்கும் போது ஆண்டவர் பேசுறது தான் எனக்கு பெருசுன்னு நினைச்சோம்னா அப்போதான் நம்மளை அவர் ஆளுகை செய்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி ரெண்டாவது காரியம் நடந்ததுன்னா, நான் 3 நாள் ஆண்டவர் எனக்கு ப்ராஃபஸி சொல்ல விடலை. அங்கே ஊழியம் செஞ்ச 3 நாளும் கடைசி நாள் அந்த பாஸ்டர் யாராவது சாட்சி சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது அந்த பாஸ்டருடைய பையன் எந்திரிச்சு நின்னான். இவர் எவ்வளோ நாள் கூப்பிட்டுருக்காரு, இந்த ஊழியத்தை எடுத்து நடத்து, வா என் கூட சேர்ந்து நின்றுன்னு. இல்லை, எனக்கு ஆண்டவர் அழைக்கலை, எனக்கு அழைப்பு இருக்கும்போது நான் வருவேன், என் அழைப்பு கொடுத்த நிச்சயம் எனக்கு இல்லைன்ட்டானோ. அவங்க வருத்தத்தோடு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா காலத்திலிருந்து, இந்த பாஸ்டருடைய அப்பா காலத்துல இந்த ஊழியம் இருக்குது. ஆனால் அந்த அப்பா இறந்த உடனே இவர் வாலிப பையனாக இருந்திருக்கிறாரு. இவர் 11th படிச்சுட்டு இருந்திருக்காரு அவங்க அப்பா இறக்கும்போது. சபை 4ஆ போயிடுச்சு, சபையே இல்லாமல் ஆயிடுச்சு. இவர் போய் அதுக்கப்புறம் படித்து பைபிள் காலேஜில் படித்து சர்ச்சை ஆரம்பித்து ஸ்க்ராட்ச்லேருந்து திரும்ப வந்திருக்கிறாங்க. இந்த 2500 பேரும் இவருக்காக ஆண்டவர் கொடுத்த ஆத்துமாக்கள். இந்த பையன் கூட இருந்தால் எனக்கு அழைப்பு இல்லை, எனக்கு அழைப்பு வரும்போது நான் வருவேன், எனக்கு அழைப்பு கொடுத்த நிச்சயம் இல்லைன்ட்டு போயிட்டான், வேலைக்கு போயிட்டான். அவன் சொன்னது, எனக்கு யோபு புஸ்தகம் தெரியாது, எசேக்கியேல் புஸ்தகம் தெரியாது, சகரியா புஸ்தகம் தெரியாது, வெளிப்படுத்தின விசேஷம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாமல் நான் ஊழித்து வரக்கூடாதுன்னு இருந்தேன். அது எனக்குள்ள இருந்துச்சு, நான் வெளியே சொல்லலை. இதெல்லாம் தெரியாமல் நான் எப்படி மேடையில் நிற்கிறதுன்னு. ஆனால் என்ன சொல்கிறான், அந்த ஊழியக்கார் வந்ததுலேருந்து 3 நாளும் மறுபடியும் சொன்னார், பைபிளை முழுமையாக தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, இயேசுவை தவிர யாரும் கிடையாதுன்னு மறுபடியும் சொல்லும்போது அது எனக்காக பேசின வார்த்தை. நான் ஊழியத்துக்கு வரேன், என் வேலையை விட்டு நான் ஊழியத்துக்கு வரேன்ட்டு ஒப்பு கொடுத்தான். அந்த சபையில் சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம், அவ்வளவே இருக்கும். அந்த காரியத்தை மறக்க முடியாது. ஆண்டவர் எப்போ தொடுவாருன்னே சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு இடத்துல இருந்து நம்மளை வெளியேற்றுறாங்க அப்படின்னா நம்ம வருத்தப்படக்கூடாது. அதில் நம்ம கையில், நம்ம மனசாட்சியின்படி நம்மகிட்ட எந்த தப்பும் இல்லை. ஆனால் அந்த இடத்த விட்டு நம்மளை வெளியேற்றுறாங்க அப்படின்னா கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு போகிறாருன்னு அர்த்தம். சில நேரங்களில் கஷ்டப்பட்டாலும் இருன்னு சொல்லுவார். நம்மளுக்கு வேற இடம் போகிறதுக்கான சிந்தனையே இருக்காது. அப்போ போத்திபார் வீடு மாறின்வார். இது யோசேப்புக்கு போத்திபார் வீடு மாதிரி, இது யோசேப்புக்கு சிறைச்சாலை மாதிரி. நீ போத்திபார் வீட்டிலேருந்து இப்போ சிறைச்சாலை கொண்டு வந்துட்டேன், அடுத்து உன்னை அரண்மனைக்கு கொண்டு போயிடுவேன்னுவார். அப்படி ஆண்டவர் சத்தத்தை கேட்டு பழகணும். அப்போ பைபிளில் எங்கேப்பா இருக்கு என் வாழ்க்கைன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவார் இது மாதிரி. அப்படி கேட்டு பழகணும். அப்போ தேவ சித்தம், நான் இப்போ போத்திபார் வீட்டில் இருக்கிறேன், இப்போ நான் சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கேன், அடுத்து என்னை உயர்த்துவார். இப்போ மொர்தெகாய் மாதிரி நான் மறந்துட்டாங்க, நான் ராஜாவை காப்பாற்றினதை ராஜா மறந்துட்டாரு. ஆனால் கர்த்தர் எனக்கு சரியான நேரத்தில் அதை நினைவுகூர பண்ணுவார், என்னை உயர்த்துவார். அந்த நிச்சயம் நமக்கு உண்டாகும். அதனால வசனத்தை அதிகமாக படிக்கணுன்றது. அவர் கொடுக்கறதும் சொல்லுவார், நான் என் இருக்கிறது இவ்வளோதான் அப்படின் போது, இல்லை அந்த 7 வித 2 காசு தனக்கு ஜீவனத்துக்குள்ளே 2 காசையும் போட்டால் பார்த்தியான்வார். அப்போ அதை கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க வைப்பார். கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் காட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, கன்ஃபார்மாக கர்த்தர் சொல்கிறாருன்னது அப்படி கொடுக்க வைப்பார். ரொம்ப எந்தூசியாசமாக, ரொம்ப எமோஷ்னலாக எதையும் நம்ம செய்யக்கூடாது. அது இம்மெச்சூர்டாக பண்ணுறது. ஸ்பிரிட்டில் கண்ட்ரோல்டாக இருக்கணும். நம்ம எமோஷன்ஸ் கண்ட்ரோல்டாக இருந்து காரியத்தை செய்யணும். அதான் மெச்சூரிட்டி. நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் செய்யக்கூடாது. டக்குன்னு நம்ம போயிடுவோம், அதை செஞ்சிடும் போகக்கூடாது. எமோஷ்னலாக அப்படி உணர்ச்சி வசப்பட்டு நம்ம செய்யக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷமாக இருக்குன்னு போயிடக்கூடாது. நம்ம ஸ்பிரிட்டில் கண்ட்ரோல்டாக இருந்து நம்ம செய்யணும்.
அது வந்து நம்ம அப்படியே நம்ம கவனிக்கணும். நம்ம ஸ்பிரிட்டில் ஆண்டவர் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குதா, ஆண்டவர் லீட் பண்ணுறாரான்னு பார்க்கணும்.